வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லி சீரிஸ் வீடியோவில் இன்றைக்கி ஒரு ரெட்மி 7க்கு காம்போ மாற்ற சொல்லி வந்திருக்குது. பாருங்கள் எப்படி டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு. இந்த மொபைலுக்கு நம்ம எப்படி டிஸ்பிளே மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். எந்த மொபைல்னாலும் பேக் டோரை கழட்டிடணும். பேக் டோர் எந்த இடத்துல எப்படி கழட்டணும் அப்படிங்கிறத பார்த்து கழட்டுங்க. சில மாடலில் பேக் டோரை ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சில மாடலில் அப்படியே கழட்டுற மாதிரி இருக்கும். சில மாடலில் பேக் டோர் இருக்கும், அதை கழட்டிட்டு உள்ளே ஸ்க்ரூ இருக்கும், அதுக்கப்புறம் கழட்டிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது எந்த மாடல் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கழட்டுங்க. இது ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே ஸ்க்ரூ இருக்கும், அதை கழட்டி நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நான் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழட்டிட்டேன். பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு எதாவது டேமேஜ் ஆயிரும். எல்லா ஸ்க்ரூவையுமே பத்திரமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கரெக்டாக திரும்பி போடும்போது அசம்பிள் ஆகும். ஸ்க்ரூ போடும்போது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணியே போடுங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்பீக்கர் பாயிண்ட்லேருந்து எல்லா பாயிண்ட்டுமே டைட்டாக பிடிக்கும். நம்ம மாத்திர டிஸ்பிளே கீழே இருக்க ஸ்டிப்பு எதுவும் விடாமல் இருக்கணும்னா ஸ்க்ரூவை கொஞ்சம் ஓரளவுக்கு டைட் பண்ணி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக பிடிக்கும். பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட்டை கழட்டியாச்சு. இப்போ எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதான் டிஸ்பிளேயோட ஸ்டிப்பு. இது சிசி போர்டுக்குள்ளது. இப்போ பேட்டரியை கழட்டிட்டு நம்ம டிஸ்பிளே ஸ்டிப்பை எடுக்கலாம். இங்கே டிஸ்பிளேயை கழட்டதுக்கு பாருங்கள், கீழே ரிங்கர் செட்டில் இருக்க ஸ்க்ரூவையும் நம்ம கழட்ட வேண்டியது இருக்குது. இல்லைன்னா நம்ம ரிங்கர் செட் இல்லாமல் இதை கழட்டினோம் அப்படின்னா திரும்ப மாட்ட முடியாது. ரிங்கர் செட்டில் இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையுமே நம்ம கழட்டினா தான் நம்ம டிஸ்பிளேயை தனியாக எடுக்க முடியும். பாருங்கள், ஒவ்வொரு ஸ்க்ரூவை கழட்டி தனியாக அதை பத்திரமா வச்சுக்கிட்டது நல்லது. ஸ்க்ரூ எதுவும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரிங்கர் செட்டு தனியாக எடுத்துகிட்டு அதையும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா இது மொத்த ரிங்கராக தான் வரும், தனி ரிங்கர் கிடையாது. ஸோ வேகமாக கழட்டி சர்வீஸை பார்க்கலாம். அவ்வளோதான், ரிங்கர் செட்டை கழட்டியாச்சு. பாருங்கள், டிஸ்பிளே ஸ்டிப் எதுக்கு உள்ளேருந்து வந்திருக்கு. இப்போது டிஸ்பிளே தனியாக கழட்டலாம். இதில் ஈஸியாக கலருதுங்கிறதுனால நான் ஹீட் பண்ணாமல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டிஸ்பிளே கழட்டினாலும் ஹீட் பண்ணி எடுங்க. இல்லைனா ஃப்ரேமோடு சேர்ந்து டிஸ்பிளே எதுவும் ஒட்டி ஃப்ரேமுக்கு எதுவும் டேமேஜ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஹீட் பண்ணி எடுக்கிறது நல்லது. பாருங்கள், நான் டிஸ்பிளே தனியாக எடுத்துட்டேன். இப்போது டிஸ்பிளே இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு, எவ்வளோ கம்மெலாம் இருக்குது அப்படின்னு. இதுக்கு முன்னாடியே இதுக்கு டிஸ்பிளே மாற்றிருக்காங்க போல், நிறையா கம் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காணும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா க்ளீன் பண்ணும்போது அந்த பேஸ்ட்டு தனியாக வர்றது ஈஸியாக இருக்கும். இப்படி ஹீட் பண்ணாமல் எடுக்கும்போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த கம்மெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். சின்ன சின்ன பிசுரை கூட விடக்கூடாது, எல்லாத்தையுமே எடுத்துருங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. இந்த ஸ்பீக்கர் கிரெட்டு ரொம்ப முக்கியம். இந்த கிரெட்டு இல்லை அப்படின்னா டிஸ்பிளேக்கு உள்ளே நம்ம இந்த அழுக்கெல்லாம் போய் கேமராவை மறைக்கிறது, ஏர்பீஸை டேமேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்பீக்கர் கிட்ட கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம புது டிஸ்பிளே வாங்கியாச்சு, போட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஆன் ஆகுதா, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, கவனமாக எடுங்க. ஸ்டிப்புக்கு எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. எடுத்தாச்சு. இப்போது நம்ம போர்டோட அதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், ஆன் ஆகுதா, ஒர்க் ஆகுதா அப்படின்னு. டிஸ்பிளே ஸ்டிப் கொஞ்சம் சைடு அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் உள்ளே விடும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து விடுங்க. இல்லைன்னா ஏதாவது உள்ளே மடங்கிரும், அமுங்கிரும், டேமேஜ் ஆயிரும். அதனால் கொஞ்சம் மாற்றுற வரைக்கும் கவனமாக இருங்க. மாட்டியாச்சு. ஃப்ரேமோட ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு செகண்ட் பார்த்துக்கோங்க. ஃபிட் ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணுனாலும் கரெக்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம போர்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் பட்டன் இங்கே இருக்குது, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். வந்துருச்சு, ரெட்மின்னு வந்துருச்சு. நம்ம காம்போ வச்சுட்டு செக் பண்ண வேண்டியது ஃபுல்லாக டச் எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு டிஸ்பிளேக்கு ஒரு செக்கிங் கோடு கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரெட்மிக்கு மட்டும் இல்லை, ஓப்போ, விவோ, சாம்சங் எல்லாத்துக்குமே நான் செக்கிங் கோடு கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு செக்கிங் கோடு வச்சு ஒரு முழு மொபைலையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் எல்லா ஸ்பேரையும் செக் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த டிஸ்பிளேயில் உள்ள டச் எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். கஸ்டமர் என்கிட்ட லாக் எதுவும் சொல்லலை, அதனால் நான் எமர்ஜென்சி மட்டும் செக் பண்ணுறேன்.
இந்த மொபைல் கொஞ்சம் ரேம் கம்மி, அதனால தான் ஸ்லோவாக இருக்குது. பாருங்கள், பிரைட்னஸ் எல்லாம் செக் பண்ணியாச்சு, டச்சு செக் பண்ணியாச்சு. இப்போது அந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை எடுத்துகிட்டு நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டுவோம். அதுக்கு பேட்டரியை கழட்டிக்கோங்க. அப்போ தான் டிஸ்பிளே கழட்டும் போது எதுவும் ஷார்ட் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம மெதுவாக எடுங்க, ஏன்னா ஃப்ரேமோடு நல்லா ஃபிட் ஆயிடுச்சு. அதனால் மெதுவாக கவனமாக எடுங்க. வெளியே எடுக்கும்போது ஸ்ட்ரிப்லேயும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிப்பில் எதுவும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. வெளியே எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுற்றி பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டணும். பேஸ்ட் போடும்போது எக்ஸ்ட்ராவும் போட்டுறக்கூடாது, குறையாகவும் போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கரெக்டான லெவலில் போடணும். எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா டிஸ்பிளேக்கு உள்ளே போயிடும். குறையா போட்டிங்க அப்படின்னா டிஸ்பிளே அவ்வளோவா ஒட்டாது. ஸோ கொஞ்சம் கரெக்டான அளவு பண்ணுங்கள். இப்போது நம்ம பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு டிஸ்பிளேயை அதோடய இடத்துல மாட்டிடலாம். பேஸ்ட்டு கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். எங்கேயும் கொஞ்சம் கூட விட்டு போகாத அளவுக்கு கரெக்டாக எல்லா இடத்துலையும் பேஸ்ட்டு படுற மாதிரி பார்த்துக்கோங்க. மாட்டும்போது பிசர் இருந்தாலும் அதை அப்படியே எடுத்துருங்க. நம்ம போட்டாச்சு. இப்போது டிஸ்பிளே எடுத்து அதோட இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிப்பை கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். அவசரப்பட வேண்டாம், மெதுவாக பண்ணுங்கள். எல்லாமே சின்ன சின்ன பின்னு. டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டு, நம்ம மேலே எடுத்த கப்பு, கீழே இருக்க ஸ்பீக்கர் கரெக்டு எல்லாத்தையும் கரெக்டாக ஸ்க்ரூ போட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே நம்ம ஒட்டியாச்சு. பின்னாடி ஒட்டும் போதும் அதுலேயும் கம்மு அப்ளை பண்ணி ஒட்டணும். அதில் எதுவும் டஸ்ட் இருந்தாலும் க்ளீன் பண்ணிட்டு ஒட்டுங்க. எல்லா ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. எல்லா இடத்துலையும் கம் அப்ளை பண்ணிட்டு பேக் டோரையும் கரெக்டாக ஃபிங்கர் பிரிண்ட்டை மேட்ச் பண்ணி ஒட்டிடுங்க. ரப்பர் பாயிண்ட் போட்டாச்சு. ஒரு அரை மணி நேரம் இல்லைருந்து 1 மணி நேரம் வரைக்கும் காய வைங்க. ரொம்ப 1 நாள் 2 நாள்லாம் காய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போதும். பிரித்தாச்சு. இப்போது டிஸ்பிளேயை இன்னொரு தடவை ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மொபைல் சீரிஸ் கற்றுக்கிடணும் அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லேருந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுல்லாக மொபைல் சீரிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கேன். அதுபோக லேப்டாப்பு, ஆம்பிளிஃபையர், ஹோம் தேட்டரு, எனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தெரியாத விஷயத்த கற்றுக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் கற்றுக்கிட்டு வச்சுக்கோங்க. இந்த இதில் ரெட்மி 7க்கு எப்படி டிஸ்பிளே மாற்றலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இனி டெய்லி சர்வீஸில் என்னோடய கடைக்கு வர ஒவ்வொரு சர்வீஸையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.